மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பவர்களுக்கும் தேர்தலுக்கான அரசியலை செய்பவர்களுக்கும் இந்த காணொளி ஒரு சான்றாக அமையும் என்று கருதுகிறேன். தேர்தலுக்கான அரசியலை முன்னெடுப்பவர்கள் என்ன செய்வார்கள்? தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் மத்தியிலே நாடகம் ஆடுவார்கள். நாம அதை செய்யறோம், இதை செய்யறோம், குப்பையை சுத்தம் பண்றோம், தார் சாலை அமைக்கிறோம்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு அடையாள பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தேடி மக்கள் அலையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார்கள். ஆனால் மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பவர்கள் என்ன செய்வார்கள்? மக்களுக்கான குறைகள் என்ன, நிறைகள் என்ன, எவ்வாறு நிவர்த்தி செய்வது, எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை தினம்தோறும் உற்று நோக்கி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அப்படிதான் மக்களுக்கான தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி நித்தம் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு கூடுதல் சான்றுதான் தற்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது பண்ருட்டி பகுதியில கெடிலம் நதி இருக்கின்றது. அந்த கெடிலம் நதி மற்றும் நதி படுகைகள்ல நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்ற வேண்டிய நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பகுதியில குப்பைகளை கொட்டுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். பல மாவட்டங்கள் நாம் இதுக்கு முன்னாடி பல காணொலிகள் போட்டிருக்கிறோம். குப்பை கூலங்களால மாசுபாடு ஏற்பட்டு என்னென்ன வகையான நோய்கள், என்னென்ன பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கிறார்கள் சொல்லிட்டு அதை உணர்ந்த காரணத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகி மருத்துவர் கௌரிசங்கர் மற்றும் அவருடனான பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த மாசுபாடு இங்க ஏற்படுவதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், தற்போது எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், மருத்துவ ரீதியான, ஏன்னா ஒரு மருத்துவ ரீதியான என்னென்ன பிரச்சனைகள் மட்டுமின்றி அந்த நோய் தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதனால சிறியோர் முதல் பெரியோர் வரைக்குமே எப்படியான நோய்வாய்ப்பட்டு அவர்களுடைய ஆயுட்காலத்தை குறைக்கிறது என்பது போன்ற அத்துணை அத்தியாவசிய விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு நாங்க ஓட்டு போறது இங்க இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணணும் தான். ஆனா நீங்க குறையாவே இருக்கக்கூடாது. நீங்கள் உடனடியாக கெடிலம் நதி படுகை சாதாரண விடயம் கிடையாது. அது நதியில குப்பை கொட்டினா எப்பேற்பட்ட ஒரு பெரும் மாசுபாடு ஏற்படும், நீர்நிலைகள், காற்று எல்லாமே மாசுபடும் சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை ஏற்று நீங்களாகவே அகற்றினால் சரி, இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்த பகுதிக்கு வர வைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று அறைகோல் விடுத்ததின் வாயிலாக நகராட்சி நிர்வாகம் உடனடியாக ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, அவங்களாம் வர வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம், இது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு அந்த குப்பையை அகற்றுவதற்கான பணியை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். விரைந்து முடித்து தருவோம் என்கிற உறுதியுமே அளித்திருக்கிறாங்க. இதனாலதான் நான் சொன்ன காணொலியினுடைய தொடக்கத்துல மக்களுக்கான அரசியலை செய்பவர்கள் யார், தேர்தலுக்கான அரசியலை செய்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த காணொலி ஒரு சான்றாக அமையும் என்று தற்போது உங்களுக்கு சான்று மிக தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நலனில் அவசியம் களமாடும்.